வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்டமல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக 2016 சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்ட போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக திரு தமிம் அன்சாரியும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தாலும் கூட அவர் ஒரு தற்போது அவர் திரு தனியரசு திரு கருணாஸ் போன்றவர்கள்லாம் ஒரு தனித்து இயங்கக்கூடிய அளவில் செயல்பட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற செயல்பாடு, அதிமுக உறவு, இவர்களுடைய செயல்பாடு, திமுக பக்கம் திரு தமிம் அன்சாரி நெருங்கி போகிறாரா, கால்நடை சந்தை கட்டுப்பாட்டுக்கான எதிர்ப்புக்கான காரணம் என்ன என்பது கூட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நிகழ்ச்சியில் திரு தமிம் அன்சாரி நம்முடைய விருந்தினராக இருக்கிறார். அவரை கேட்பது நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களுடைய தாய் இயக்கமாக இருந்த மனிதநேய மக்கள் கட்சி உருவான போது அதில் பேசப்பட்ட சில விஷயங்களில் ஒன்று, நம்ம அடுத்த கட்சி சின்னத்தில் நிற்கக்கூடாது, நம்முடைய சொந்த கட்சி சின்னத்தில் தான் நிற்கணும். அப்படி அடுத்த கட்சி சின்னத்தில் நின்றதுனால தான் நம்ம இந்திய முஸ்லீம் லீக்கு, தேசிய லீக், இது மாதிரி பல பாரம்பரியமிக்க கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் அடையாளம்லாம் போயிட்டாங்க. அதனால் நம்ம சொந்த சின்னத்தில் நிற்கணுங்கிற ஒரு அடிப்படை சின்னமாக ஒரு முடிவாக எடுக்கப்பட்டது. நீங்கள் தனி இயக்கமாக வேறு காரணங்களுக்காக பிளவுபட்ட பிறகு மனிதநேய ஜனநாயக கட்சி உருவான பிறகு உங்களுடைய அடிப்படை தாற்பயமாக இருக்கக்கூடிய அடுத்தவர் சின்னத்தில் போட்டியிடுவதில்லை என்பதிலிருந்து விலகுவதற்கான காரணம் என்ன? உங்களுடைய பலம் இவ்வளவுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? மனிதநேய மக்கள் கட்சியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 2009ஆம் ஆண்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நீங்கள் சொன்னது போல தனி சின்னத்திலே நாம் போட்டியிட வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக வகுத்தோம். அந்த கட்சியிலே பிளவு ஏற்பட்டு என்னையும் என்னோடு பணியாற்றிய பல தோழர்களையும் அவர்கள் வெளியேற்றிய பிறகு நாங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியை உருவாக்கினோம். அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் எட்டிய பொழுது மாண்புமிகு அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்களை நாங்கள் சந்தித்து உரையாடினோம். உரையாடிய போது நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்து அதை எழுத்து மூலமாக கடிதமாகவும் அவரிடம் கொடுத்தோம். அந்த சமயத்தில் அவர்களின் சார்பிலே பேச்சுவார்த்தையில் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் அப்போது அமைச்சராக இருந்தவர் பங்கேற்றார்கள். அவர்களிடம் அதை நாங்கள் வலியுறுத்தினோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அவர்கள் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையை நிறுத்தி ஒரு சாதனை புரிய வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு மட்டும்தான் தோழமையில் 2 தொகுதியில் தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த முறை நீங்கள் இந்த விஷயத்தில் பிடிவாதம் பிடிக்க வேண்டாம், எதிர்காலத்திலே உங்கள் நிலைப்பாடுகளை பற்றி நம்ம பேசலாம், இப்போதைக்கு அம்மாவுடைய அந்த வேண்டுகோளை உங்களிடம் எடுத்து சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். எங்களுக்கு நாங்கள் அப்போதுதான் எங்களுக்கு 11 நீங்கள் இரட்டை முழுவத்து சின்னத்தில் ஆமாம் ஆமாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய பலம் என்ன, அவங்களுடைய பலம் என்ன, அவங்களுடைய லட்சியம் என்னங்கிற பற்றின கவலை எல்லாம் அவங்களுக்கு இருக்கல. 2016 நீங்கள் பிளவுபட்டு வந்த பிறகு மனிதநேய மக்கள் கட்சி வேறு, மனிதநேய ஜனநாயக கட்சி வேறு, நம்மளால் அந்த அளவுக்கு சமாளிக்க முடியாது என்ற எண்ணம் வந்ததா, அல்லது அவர்களோடு ஒரு சீட்டாவது கூட வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததா, அல்லது நம்ம வெற்றி ஆக வேண்டிய உத்தரவாதம் வரணுங்கிறதா, என்ன காரணத்துக்கு இந்த சமரசம்? ஏனென்று சொன்னால் புதிதாக நாங்கள் கட்சியை தொடங்கினோம். கட்சி தொடங்கிய 35 நாட்களிலே 2 தொகுதிகளை பெற்றோம். அந்த சமயத்தில் எங்களுக்கு வெற்றி என்பது மட்டுமே மிக முக்கியமான ஒரு குறியாக இருந்தது. காரணம், எங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று எங்களுடைய பழைய சகோதரர் முயற்சி செய்த போது அரசியல் ரீதியான அங்கீகாரம் பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனவே அந்த நேரத்தில் ஒரு குறைந்தபட்ச சமரசமாக அதை நாங்கள் செய்து கொண்டோம். நீங்கள் பிளவுபட்ட பிறகு அதே பலவீனம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருந்திருக்கணும்ல. அவங்களும் தமிம் அன்சாரி போயிட்டாரு, அவருடைய தோழர்கள்லாம் போயிட்டாங்க, அப்போ நம்ம கட்சிக்கு பெரிய இழப்பு, அப்போ நம்ம எப்படி சமாளிக்க, நம்மளும் போய் திமுக சின்னத்திலே போட்டிடலாம்னு நினைச்சிருக்கலாம்ல. அவங்க அப்படி நினைக்கலையே, அந்த கொள்கையில் அவங்க உறுதியாக இருந்தாங்களே. ஒரு விஷயம், அவர்கள் ஏற்கனவே 3 இடங்களை பெற்று 2 இடங்களில் வெற்றி வாகை சூடி ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு போதிய அவகாசம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல. நாங்கள் தனிச்சின்னத்தை தான் கேட்டு நாங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பலம் இவ்வளவுதான் நீங்க உணர்ந்துட்டீங்களா? அப்படி அல்ல. நாங்க எங்களுடைய சின்னத்துல போட்டிட்டா நாங்க வெற்றி உறுதி கிடையாது, அப்படி அல்ல. நாங்கள் மறுத்திருந்தோமே. ஆனால் ஜி.கே. வாசனுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ, தொடர் வேல்முருகனுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை தான் ஏற்பட்டிருந்திருக்கும். அதை நாங்கள் விரும்பவில்லை. இப்போதைக்கு அரசியல் அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டும், பிறகு மற்ற விஷயங்களை நாம் பேசிக்கொள்ள என்ற அடிப்படையில் எங்கள் கட்சியுடைய தலைமை நிர்வாக குழு எடுத்த முடிவை தான் நாங்கள் செயல்படுத்தினோம். இல்லை, உங்களுக்கு தெரியும், உங்களை போன்ற ஒத்த கருத்துடைய இயக்கங்கள்லாம் இதை மாதிரி கூட்டணி அமைச்சு அவங்க சின்னத்திலே போட்டிட்டு அவங்களுக்கு இணக்கமாக இருந்து அவங்க முடிவோடைய போய் இப்படி எல்லாமே அவங்களோட போய் தான் அது திமுகவா அதிமுகவானே தெரியாமல் போய் அப்படியே அவங்களுக்குள்ளே ஐக்கியமாயிடுச்சு. இவங்களுக்கான தனித்த அடையாளம் இல்லாமல் உள்ளது. தனித்த அடையாளம் வேண்டும் என்பதற்காக தான் தனித்த சின்னம் என்ற நோக்கமே எழுப்பப்பட்டது. உங்களுடைய கேள்வியை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த விவகாரத்தில் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக சட்டமன்றத்தில்
நான் எவ்வளவு தனித்தன்மையோடு செயல்படுகிறேன் என்பது உங்களை போன்ற ஊடக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியும். எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டி பொம்மையாக நாங்கள் இருக்கவில்லை. அவருடைய சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தாலும் எங்களுடைய தனித்தன்மை தொடர்ந்து நிலைநாட்டி வருகிறோம். எல்லாம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் இருக்கும் பொழுதே எங்களுடைய அடிப்படை விஷயங்களிலே சமரசம் இல்லாமல் எங்களுடைய கொள்கைகளை சட்டமன்றத்தை பேசி வந்தோம். சட்டமன்ற குறிப்புகளில் ஆதாரம் இருக்கிறது. அதன் பிறகு அதிமுக எடுத்த நிலைப்பாடு ஒன்றும் நீங்கள் முரண்பட்ட நிலைப்பாடு ஒன்றும் ஜெயலலிதா இருக்கும்போதே பேசினா ஏதாவது நினைவுபடுத்தி சொல்ல முடியுமா? அதாவது நீட் தேர்வு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை, இது தொடர்பான பல்வேறு விவகாரங்களிலே மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கை குறித்து நான் ஆணித்தரமாக பேசி இந்த விவகாரத்தில் அம்மா அவருடைய அரசு சமரசம் செய்யாமல் செயல்பட வேண்டும் என்று நான் பேசினேன். அது மட்டுமல்ல, அதிமுக தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவோ நீட்டுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்த மாதிரி தெரியல. இல்லை, நான் என் கருத்தை அந்த இடத்துல ஆணித்தரமாக பதிவு செய்து ஜெயலலிதா இருந்த வரை அதிமுகவுடைய நிலைப்பாட்டில இருந்து தமீம் அன்சாரி முரண்பட்ட நிலை சொல்லுங்க. எங்களுக்கு எதிரான எந்த நிலைப்பாட்டையும் அவர்கள் பொது எடுக்கவில்லை. எனவே பேச வேண்டிய சூழல் இல்லை. அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் சொன்னீங்க நான் என்னுடைய கருத்தை தனித்தன்மையோட செயல்படுத்தியிருக்கேன். ஒரு விஷயம், கூட்டுறவு சங்கங்களில் கூட்டுறவு வங்கிகளில் சிறுபான்மை முஸ்லீம் மாணவர்களுக்கு கடன் கொடுக்கவில்லை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நான் பேசினேன். உடனடியாக அதை மறுத்து இதை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு பேசினார். இப்படி எதிர்முதிர்மான கருத்திலே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். இப்போது எடுப்பது போன்ற ஆழமான பெரிய விவகாரங்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது எழவில்லை. உங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை திரு சரவணன் அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வைக்கிறார். மற்றவங்கெல்லாம் 1, 2, 6 அப்படின்னு ஓடிச்சு, கருணாசு, தனியரசு, தமீம் அன்சாரிலாம் அது 10 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதுக்கு பதில் எதிர்வினை ஆற்றும் போது இது எனக்கு ஒரு மரணம் மாதிரியான ஒரு தாக்குதல் எனக்கு கொடுத்துருக்கு, நான் இது ஏன்டா அரசியலுக்கு வந்தோன்னு நான் ரொம்ப வருத்தமாக வேதனைப்படுறேன்னு அவ்வளோ ரொம்ப ரொம்ப புழுங்கி போய் சொன்னீங்க. ஒரு கேஸ் போட்டிருக்கணும், ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும், ஒரு பிரச்சனையை குழப்பியிருக்கணும், பேட்டி கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க. அவ்வளோதானா மரணம் போல் உங்களுக்கான ஒரு தாக்கம்? நியாயமான கேள்வி. இது போன்ற கேள்விகள் எங்களை நோக்கி வருவதையே நாங்கள் ஒரு இழிவாக கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு நேர்மையான பொது வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பொது வாழ்க்கை வந்திருக்கின்றோம். பொது வாழ்க்கை எல்லாருமே சொல்றது இல்லை, எல்லாரும் சொல்வது உண்டு. யாராவது ஒருத்தர் நேர்மையாக இருக்கக்கூடாது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொது வாழ்க்கை வந்து யாராவது சொல்லுவாங்களா? இந்தியாவில் சொல்ல மாட்டார்கள். நாங்கள் அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்காக இது போன்ற வார்த்தைகளை சொல்வதில்லை. எங்களுடைய மனசாட்சிக்கு நாங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். அதை மனசாட்சினா தான் எல்லாரும் சரியா போச்சு. இது பொதுவிலே நிரூபிக்கணும். இல்ல, பொதுவில் நிரூபிக்கணும். மனசாட்சி என்னுடைய மனசாட்சி எனக்கு சுத்தமானது, உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு சுத்தமானது, ரெண்டு பேருமே முரண்பட்டு நின்னா கூட அவர் மனசாட்சி வரைக்க போறோம். பொதுவெளியில இல்ல தமீம் அன்சாரி தங்கமான மனுஷர், அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினார், அவர் வாங்கியிருக்க மாட்டார்ப்பா அப்படின்னு ஒரு சாமானியனுக்கு என்ன ஏற்படணும்ல? உங்களுடைய பேட்டி அந்த எண்ணத்தை ஏற்படுத்தியது. எனக்கு ஏன்டா இந்த பொது வாழ்க்கைக்கு வந்தோங்கிற அளவுக்கு ஒரு விரக்தி ஏற்படுத்துச்சு இந்த குற்றச்சாட்டு. எனக்கு ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணி இன்னும் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லியிருந்தீங்க. அதாவது ஏன் அரசியலுக்கு வந்தோம், இந்த பொதுவான நமக்கு தேவைதானா இந்த மனநிலை எனக்கு ஏற்பட்டு என்று நான் சொல்லியிருந்தேன். ஒரு அவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஜவாஹிருல்லா உங்களை கட்சியிலிருந்து நீக்கின போது உங்களுக்கு வராத அவமானம், உங்களை அழிக்க பாக்குறாங்கன்னு சொன்ன போது வராத அவமானம், அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது வராத அவமானம் இப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? நியாயமான விஷயம். அந்த விஷயத்தை நாங்கள் உளப்பூர்வமாக மறுத்து, இறைவன் மீது ஆணையிட்டு நான் மறுத்திருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வழக்கறிஞரோடு நாங்கள் ஆலோசனை செய்து அந்த குறிப்பிட்ட 2 தொலைக்காட்சிகளுக்கும் அந்த தொலைக்காட்சியுடைய நிருபர்களுக்கும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றோம், கடந்த வாரம் அனுப்பியிருக்கின்றோம், சரவணனுக்கும் சேர்த்து அனுப்பியிருக்கின்றோம். ஸோ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது தமீம் அன்சாரி வழக்கு. ஆமாம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம். நீங்க சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. வழக்கு போடக்கூடாது. முதல் கட்டமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றோம். என்ன பதில் வருகிறது பார்த்துக்கொண்டு அடுத்த கட்டமாக வழக்கு. படிப்படியாக தானே சார் செய்ய முடியும் ஒரு சட்ட நடவடிக்கையை. ஒரு 20 நாள் இருக்குமா, 15 நாள் இருக்கும்? இல்லை, ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் இருக்கும். அவங்கள்ட்ட இருந்தால் பதில் வந்ததா? இன்னும் வரல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு உங்கள் 3 பேருடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் வந்திருக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வையை பார்க்குறாங்க. குறிப்பாக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள். திமுக பக்கம் யாரும் எட்டியே பார்க்க மாட்டாங்க அதிமுகவை சேர்ந்தவங்கிறது நடைமுறையில் நம்ம கடந்த 40 ஆண்டுகளாக பார்த்த விஷயம். கல்யாணம் காட்சி கூட போகாத அளவுக்கு நம்ம அப்படி தான் இருந்திருக்கு 2 கட்சியுமே. இப்போ திமுகவுடைய விருந்துக்கு நீங்கள் 3 பேரும் போனதா சொல்கிறாங்க. அதாவது அரசியலில் ஒரு விதமான நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். குறிப்பாக வட இந்தியாவில் எதிரும் புதிருமான காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் சர்வசாதாரணமாக பொதுவெளியிலே சந்திக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம், நாடாளுமன்ற வளாகத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று நான் தொடர்ந்து எழுதி வருகிறேன், பேசி வருகிறேன். எல்லாமே உத்தமமான கொள்கைகளாக இருக்கு உங்களுடைய. ஆமாம், உங்களை போன்ற சராசரி அரசியல்வாதிகளை பார்த்து பழகிய உங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் புதிராகத்தான் இருப்போம்.
அதாவது ஒரு நாகரிகமான அரசியல். இவ்வளவு உத்தமமான அரசியலா அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக தான் இருக்கு. வியப்பாக தர இனி வரும் காலங்களில் எங்களுடைய அரசியலை பார்த்து நீங்கள் மேலும் வியப்பீர்கள். அப்போது நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கணும்னு சொல்லி நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஜெயலலிதா இருந்தபோது அந்த நாகரிகமான அரசியல் எங்கே போனது? நியாயமான கேள்வி. சட்டமன்றத்திலே நான் பதவியேற்ற அன்று சபாநாயகருக்கு செல்கின்ற பொழுது அதிமுகவுடைய அமைச்சர்கள் அத்தனை பேரையும் பார்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். உடனடியாக திரும்பி எதிர்ப்புறத்தில் திமுகவில் இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் உட்பட அனைவரையும் பார்த்து அதே போன்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். இது அவையில் நடந்தது, அவையுடைய வீடியோவிலும் பதிவாக இருக்கிறது. அப்போதே அந்த நாகரிகத்தை நான் கடைபிடித்தேன். அதன் பிறகும் அவையிலே அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதும் பொது இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் என்னோட கைக்குலுக்குவார்கள். அவர்கள் நின்று நான் பேசியிருக்கிறேன். சட்டமன்ற வளாகத்தில் நின்று பேசியதை பல பத்திரிகைகள் கூட அதை வந்து படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு நாகரிகமான அரசியல், அதை இன்று வரை நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஒன்று, நாங்கள் இப்படிப்பட்ட அரசியலை தான் கடைபிடிக்கிறோம் என்பது அதிமுக மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அடுத்ததாக திமுகவுடன் நடத்திய ரகசிய விருந்துக்கு நீங்கள் 3 பேரும் போனீர்களாமே, இதுவே ஒரு தவறான தகவல். ஒரு பத்திரிகையில் ஒரு வார இதழில் வந்திருக்கு, வார இருமுறை இதழில் தவறான தகவல். இப்போது சமீப காலமாக சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாங்கள் எல்லோருமே சகஜமாக பேசுவதை பழகுவதை பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய மூத்த அமைச்சர்களே துரைமுருகன் போன்றவர்களிடம் இதர திமுக உறுப்பினர்களிடம் அவையிலே சகஜமாக உரையாடிக் கொள்வதை பார்க்க முடிகிறது. நேருக்கு நேராக அமர்ந்தபடியே சைகை காட்டியே பேசிக் கொள்கிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தினமும் நாங்கள் மதியானம் சாப்பிட்ற நேரத்துக்கு சட்டமன்றத்தில் வெளியில் வரும்பொழுது அதிமுக உறுப்பினர்கள் சாப்பிட கூப்பிடுவாங்க அவங்களுடைய அறைக்கு. திமுக உறுப்பினர்களும் அவங்களுடைய அறைக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க. இது ஒரு நாகரிகம். அந்த அடிப்படையில் ஒரு நாள் போய் நாங்கள் அதிமுக உறுப்பினர் கொடுத்த மதிய சாப்பாட்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதே மாதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பல்லாவரம் எம்எல்ஏ அண்ணன் கருணாநிதி அவர்கள் கொடுத்த மதிய சாப்பாட்டில் கலந்து கொண்டோம். இதில் அண்ணன் தனியரசு கூட வரல, அவருக்கு பாவம் அன்னைக்கு. இது சாதாரணமாக நடந்த ஒரு விஷயத்தை ஏதோ ரகசியமாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களெல்லாம் கூட்டு விருந்து கொடுத்தாங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னொரு புள்ளி என்ன சொல்றாங்கன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மட்டுமல்ல, இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்குது. திமுகவோடு திரு தமிழ்மோகன் சாருடைய நெருக்கம் என்பது திரு சரவணனுடைய டேப் வெளிவந்த பிறகு வந்தது. இந்த அரசியல் நாகரிகத்தை இந்த 10 கோடி ரூபாய் தொடர்பான டேப் வெளியிடுறதுக்கு முன்னாடி கடைபிடிக்கவில்லை. பேரறிவாளனுடைய தாயார் திருமதி அற்புதம் அம்மாள் வந்து இந்த டேப் வழியான பிறகுதான் அவங்களை சந்திச்சாங்களா? அவங்க வந்து 10 வருஷமா போராடிட்டு 20 வருஷமா போராடிட்டு இருக்காங்க, தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்காத ஆளே கிடையாது, இவங்க எல்லாரையும் பார்த்து கேட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பம் அந்த டேப் வழியான பிறகு திமுகவுடைய ஆதரவை பெற்றுவிடலாம் அப்படிங்கிறக்கா வருதா? ஸோ அந்த டேப் வழியான பிறகுதான் திமுகவுடைய நட்பு தொடருதா? சார், ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்கிறேன். திமுகவோடு மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தபோது நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். என்னுடைய சமூக நேரத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில். திருமாவளவன் அவர்களை சந்தித்திருக்கிறேன். தொடர்ந்து சீமான் அவர்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து எல்லா தலைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் நானும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதே போல நானும் தொல் திருமாவளவனும் சமீபத்தில் பொது நிகழ்ச்சிகளை சந்தித்தோம். என்னுடைய சமூக இணையதளத்தில் நான் வெளியிட்டிருக்கிறேன். அரசியல் அடிமைத்தனமாக எந்த இடத்திலும் நான் இருக்க மாட்டேன். என் சுதந்திரத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது. சுயமரியாதை உணர்வு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ், திமுக உட்பட அனைத்து தரப்போடும் ஒரு நாகரிகமான நட்பை பேணிக் கொண்டிருக்கிறேன். இந்த 3 வார்த்தையும் நீங்க ஜெயலலிதா இருக்கும்போது எந்த மேடையில பயன்படுத்துறீங்களா? அடிமைத்தனம், சுயமரியாதை. ஒரு விஷயம், நீங்க வந்து என்னன்னா, அவர்களோடு நாங்கள் இருந்து நெருக்கமான நாட்கள் 3 அல்லது 4 மாதங்கள் மட்டுமே. அதை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியாது. ஒன்று. இன்னொரு விஷயம், அவர்களை பற்றி நான் சொல்கிறேன், எந்த இடத்திலும் தோழமை கட்சிகளுடைய குரல்களை நெருக்கக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்ததில்லை. அந்த 3-4 மாசத்துலேயே புரிஞ்சுட்டீங்க. நாகரிகமாக நடந்து கொண்டார்கள். அந்த 3-4 மாசத்துலேயே புரிஞ்சுட்டீங்க. நாங்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை, அவர்களுக்கு உடன்பாடு இல்லாத பல கோரிக்கைகளை முன்வைத்த போது கூட செவியேற்று நிச்சயமாக உங்களுக்காக நான் பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த நிலையில் நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து நாங்கள் சந்தித்ததை வந்து நீங்கள் ஒரு கேள்வியாக வைக்கிறீங்க. விமர்சனத்தோடு இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு வைக்கிறீங்க. 12ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு அந்த டேப் வெளியாகுது. 12ஆம் தேதி காலையிலேயே ஜல்லிக்கட்டு தொடர்பாக, இதர சிறைவாசிகள் தொடர்பாக நாங்கள் சபாநாயகரிடம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம். அப்போ சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த டேப் வெளியாவது எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? 12ஆம் தேதி சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் எதையாவது வகையில் சிக்க வைக்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டது எப்படி நான் கேட்கல. திமுகவுடனான அனுசரணை அது இந்த டேப்புக்கு பிறகு வந்து நான் கேட்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உடனடியாக நான் வாழ்த்து செய்தியை அனுப்பி அவரிடமும் பேசினேன். அப்போது எங்களுக்கு எந்த டேப் வெளியாகலையே. கலைஞர் மருத்துவமனையில், காவிரி மருத்துவமனையில் தங்கியிருந்தார். நானும் என்னுடைய கட்சி சகோதரன் சொல்லி நேரடியாக சென்று கலைஞரை சந்தித்து விட்டு வந்தோம். அப்போது எந்த டேப்பும் வெளியாகலையே. அதே போல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் உங்களுடைய வாக்கு வந்து மீரா குமாருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதிமுகவுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் 3 கட்டங்களாக பிரிஞ்சிருந்தா கூட அவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய ஆதரவு வந்து ராம்நாத் கோவிந்துக்கு தான் சொல்லி சொல்லிட்டாங்க.
உங்களுடைய முடிவுக்கான காரணம் என்ன? அதிமுகவோடு தோழமை இயக்கமாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட, உங்களை தன்மையாக நடத்துகிறவங்கள்ட்ட, உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் கொடுத்துருக்கிறவங்கள்ட்ட, சுயமரியாதை அனுமதிக்கவட்ட, அப்படி அவங்களோட இணைந்து செயல்படாமல் நீங்கள் தனித்து முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? மனிதநேய ஜனநாயக கட்சி அடிப்படையிலேயே சமூக நீதி கோட்பாடுகளை பின்னணியாக கொண்ட ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். சிறுபான்மையினர் நலன் மட்டும் பேசக்கூடிய இல்லை, சமூக நீதி என்று சொன்னால் சிறுபான்மையினர் நலன் பேசினா தான் சமூக நீதி. அதில் அது அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை உங்களை போன்றவர்கள் கேள்வியாக கேட்கலாம், சிலர் தவறாக கருதலாம். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அனைவரையும் சமமாக நடத்துவது பேர் தான் சமூக நீதி. அந்த அடிப்படையில் ஒரு சமூக நீதி அரசியலை முன்வைக்கின்றோம். வகுப்புவாத அரசியலை நாங்கள் எதிர்க்கின்றோம். வகுப்புவாதம் என்று சொன்னால் இந்துத்துவ வகுப்புவாதம், ISI வகுப்புவாதம், எல்லா விதமான வகுப்புவாதத்தையும் நாங்கள் எதிர்க்கின்றோம். அப்படிப்பட்ட அரசியலை தான் எங்களுடைய தோழர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளர் தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை எதிர்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை, RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்ற ஒரு நபரை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்துகின்ற போது, அதை அதிமுக 3 அணிகளும் ஆதரிக்கின்ற பொழுது நாங்கள் ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் நிச்சயமா கிடையாது, கொறடா உத்தரவு கிடையாது, அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அது உங்களுடைய சுதந்திரமான விஷயம். ஆனால் முரண்பட்டு நிற்கிறதுக்கான காரணம் என்ன? அது இந்துத்துவா அப்படிங்கிற ஒரே சிந்தனை மட்டும். நிச்சயமாக எதிர்க்கட்சிகளோடு சுமூகமான முறையில் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசு எடுத்திருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதற்கு முன்னாடி எந்த கட்சி எடுத்துச்சு? யார் பொது வேட்பாளர் நிறுத்தாங்க? தேர்தல் இல்லாமல் ஒரே ஒருத்தர் தான் இதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவராக இருக்கார். மற்ற எல்லாருமே போட்டி போட்டு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்துல் கலாம் இருக்கும்போது கூட போட்டி, லட்சுமி சேகர் போட்டிட்டாங்க. எல்லாருக்குமே போட்டி இருக்கா செஞ்சது. இதில் எதிர்க்கட்சியில் ஒன்று எப்படி வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கிறதோ இல்லையோ, RSS பின்னணியை கொண்ட வகுப்புவாதத்தை பின்னணியாக ஆதரிக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளரை ஆதரிப்பதில்லை என்று நாங்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டோம். அந்த அடிப்படையில் நாங்கள் காங்கிரஸ் வேட்பாளர் மீரா குமாருக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். அதிமுக தலைவர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். இது வந்து மத ரீதியாக மட்டுமே ஒரு முரண் மாதிரி உங்களுக்கு? மத ரீதியாக நான் சொல்லவில்லை, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் என்று நான் சொல்கிறேன். மீரா குமார் யார், முஸ்லீமா? அவங்களும் தலித்து தான். இடஒதுக்கீட்டு தலித்துகளுக்கு நீ மீரா குமார் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ராம்நாத் கோவிந்துக்கு எங்களுடைய ஆதரவு இல்லைங்கிறது நீங்க வெளிப்படையா சொன்னீங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சா நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்பதை நாங்கள் ஏற்கனவே திட்டவட்டமாக தெளிவாக அறிவித்திருக்கிறோம். அதான் சொன்னேன், அது வந்து ராம்நாத் கோவிந்த் மீதான ஒரு கசப்புணர்வு கிடையாது, அவர் நல்லவரா கெட்டவராங்கிற கேள்வி கிடையாது. அந்த கட்சி சொல்லிருச்சு அப்படிங்கிற ஒரு. அதே சமயத்தில் இன்னொரு பத்திரிகையாளரிடம் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சிகளோடு கலந்து சுமூகமான ஒரு பொது வேட்பாளர் நிறுவித்தால் நிச்சயம் நாங்கள் பரிசீலிப்போம் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த இடத்துல இந்துத்துவா அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட்டே தெளிவாக சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்துத்துவா அப்படிங்கிறது இந்துக்களை பற்றி மட்டும் விஷயம் கிடையாது, இது ஒரு வாழ்வியல் முறை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இந்துத்துவா நம்ம சொல்லணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, பிஜேபி காரங்க சொல்ல. அப்போ இவங்க இந்துத்துவாங்கிறத எப்படி நீங்க பாஜக வந்து எல்லா கட்சியும் சொல்லி நம்மளும் சொல்லிட முடியுமா? அப்படி இந்து மதத்தை மதிப்பது, இந்து மதத்துடைய கோட்பாடுகளை பிரச்சாரம் செய்வது, இந்து மதத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று இந்துக்களிடம் எடுத்துரைப்பது, இவையெல்லாம் இந்துத்துவா என்று சொன்னால் அந்த இந்துத்துவாவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம். மாறாக சிறுபான்மை மக்களின் மீது, பிற இன மக்களின் மீது வெறுப்பை கக்கக்கூடிய வேலைகளை செய்து அதன் வழியாக துவேஷத்தை தூண்டி கலவரங்களை தூண்டக்கூடிய வேலைகளை இந்துத்துவா என்ற பெயரில் செய்தால் அத்தகைய இந்துத்துவாவை நாங்கள் எதிர்க்கின்றோமே தவிர, இந்து மதத்தின் பெயரால் உண்மையான ஆன்மீகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்துத்துவாவை நாங்கள் எப்போதும் இருப்பதில்லை, விமர்சிப்பதில்லை, அதை நாங்கள் மிகவும் மதிக்கின்றோம். ஆனால் துவேஷத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களை மாட்டுக்கறி சாப்பிட்டால் பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும், அதே மாதிரி துவேஷத்தை பரப்பக்கூடியவர்கள் சிறுபான்மையினர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நிறைய பேர் பேசியிருக்காங்க, தலையை எடுத்துட்டு பேசியிருக்காங்க, உயிரோட வர முடியாது பேசியிருக்காங்க, கடுமையாக கண்டித்திருக்கின்றோம். இல்ல, இது வந்து ஒருத்தர் பேசுறது அவ்வளவுதானே. இது நம்ம அதே ஒரு இயக்கத்தோட சேர்ந்து உங்களுடைய கட்சியிலே பாபர் மசூதி யார் இடித்தார்? பாபர் இந்துக்கள் இடித்தார்களா? தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். பாபர் மசூதி இடித்தவர்கள் இந்துக்கள் அல்ல, மதவெறி ஏற்றப்பட்டவர்கள் இடித்திருக்கிறார்கள். கரசவின் பேராக வன்முறை நடைபெற்றது. இந்து மதமும் இந்துக்கள் காரணம் அல்ல. இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். இன்று வரை அவர்கள் மீது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும் போதே அவர்கள் மீது வழக்கு நடந்திருக்கு. நீதிமன்றத்தில் போய் திரு அத்வானி ஆஜராகிறார், உமா பாரதி ஆஜராகிறாங்க, மத்திய அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் துணை பிரதமர் எல்லாரும் போய் ஆஜராகிறார். அது சட்டம் சந்திக்கிறது, மாற்றுக்கிறதுல. ஒரு சம்பவத்தின் காரணமாக ஒரு ஒட்டுமொத்தமான முத்திரை கொடுப்பது சரியா நான் கேட்கிறேன். நான் இந்த விஷயத்தை என்ன தெளிவாக நான் ஏற்கனவே விரிவாக உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதாவது இந்து மதத்தின் மீது பக்தியை கொண்டு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய இந்துத்துவா போன்ற விஷயங்கள் சரியாக இருக்கும். ஏன்னா அதை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம், விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மதவெறியை தூண்டக்கூடியதை இந்துத்துவாவின் பெயராலே பாரதிய ஜனதா கட்சி, விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்தவர்கள், RSS சேர்ந்தவர் செய்கின்ற போது அத்தகைய இந்துத்துவாவை மட்டுமே நாங்கள். உங்களுடைய பழைய தோழர் திரு ஜவாஹிருல்லா மேலே வந்து ஒரு வழக்கு இருந்து அவருக்கு தண்டனை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து பணம் பெற்றாங்க அப்படின்னு. அந்த பணம் பெற்றதா சொல்லி அந்த குற்றச்சாட்டு நடந்து வழக்கு நடந்த போது நீங்கள் கூடவே இருந்திருக்கிறீங்க. இந்த தீர்ப்பு பற்றின உங்களுடைய பார்வை என்ன? அந்த வழக்கு பற்றின உங்களுடைய பார்வை என்ன? அந்த சம்பவம் நடந்து அதற்காக பணம் ஈட்டப்பட்ட போது நீங்கள் கூட இருந்ததுனால நான் கேட்குறேன். அப்போது நான் வந்து முழுநேர இயக்கவாதியாக இல்லை. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம். ஒரு விஷயத்திலே நான் உண்மையை சொல்ல விரும்புகின்றேன். இந்த விவகாரத்திலே பேராசிரியர் ஜவாஹிர்லால் உள்ளிட்டவர்கள், ஹைதர் அலி உள்ளிட்டவர்கள் நிரபராதிகள்.
எஃப்சிஆர்ஐ என்ற வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறுவதற்கான அனுமதி பெறக்கூடிய அந்த சான்றிதழை அவர்கள் பெறாமல் போனதுதான் அதற்கு காரணம். டெக்னிக்கல் ரீசன். ஆடிட்டர் சரியான முறையில் வழிகாட்டல. இயக்கம் தொடங்கி ஆரம்ப காலம் கவனக்குறைவாக ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார்களே தவிர அவர்கள் எந்த ஒரு மோசடியிலும் ஈடுபடவில்லை என்பதை தெல்ல தெளிவாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முறைகேடுக்கான நோக்கம் இல்லை, அது வந்து செய்யப்பட்ட விதத்தில் சில தொழில்நுட்ப கோளாறுகள், அது வந்து சரியாக வழிநடத்தப்படல. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி அவங்க இந்த விஷயத்தில் பாவம் நிரபராதிகள். சட்டமன்றத்தில் தற்போது திமுகவுக்கும் முதலமைச்சருடைய தலைமையேற்றக்கூடிய அணியினருக்கும் வந்து ஒரு கூட்டணி இருக்குது அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றம் சாட்டுறார். அவர்கள் 2 பேருமே இணக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிறது, அதை நீங்கள் மறுப்பீங்களா ஏற்பீங்களா? அவர்களுடைய உள்மோதலின் வெளிப்பாடாக இப்படி சொல்வதாக நான் கருதுகின்றேன். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் ஒரு நாகரிகமாக பழகிக்கொள்வதையெல்லாம் நாம் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் அந்த கட்சியில் வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள் இருப்பாங்க அப்படின்னா, அது பழைய கதையை தாண்டி புதுசாகவே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து விலகி போனதுக்கான காரணமாக திருமதி சசிகலா அவர்கள் சொன்னது திமுகவினரை பார்த்து சிரிப்பது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திமுககாரனை பார்த்து சிரிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு காரணமாக அவங்க வந்து பொதுச்செயலாளர் சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க அவ்வளோ சீரியஸாக இருக்கும்போது இவங்க நல்லா இணக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்றது வந்து ஒரு நீங்கள் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்ட நாகரிக அரசியலுக்கான வெளிப்பாடா, அல்லது இப்போதைக்கு வந்து ஆட்சி அரசு எல்லாமே சுமரசமாக போகணும் சுமூகமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு? சார், என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். நான் தோழமை கட்சியில் இருக்கேன். ஆனால் நாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். சட்டசபையில் நீங்க இருக்கீங்கல்ல, சட்டசபையில் இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் சொல்றார் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. சட்டசபையில் இருக்கக்கூடிய திரு தமிழ்மோகன் சார்ட்ட கேட்கிறேன். இதற்கு முன்பாக திமுகவினருக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இதே போன்ற தொடர்பு இருப்பதாக எதிர்நீன குற்றம் சுமத்தினார்கள். இப்போது ஓபிஎஸ் அவர்கள் மீது அந்த குற்றத்தை சுமத்துகிறார். இப்படி தான் நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். அதே நேரத்தில் சபாநாயகருடைய இருக்கைகள் சேதப்படுத்தப்பட்டு அவர்கள் சம்பந்தப்பட்ட உரிமைக்குழு அதை விசாரித்த பிறகு திமுக உறுப்பினர்கள் உட்கார்ந்து பேசி என்ன செஞ்சுருக்காங்க, யார் மீது நடவடிக்கை இல்லாத அளவுக்கு பார்த்து கொண்டாங்க. அதை வந்து சட்டமன்றத்துடைய அனைத்து தரப்புமே வரவேற்றாங்க. ஒரு நாகரிகமான அதுவே சட்டமன்றத்தில் அவ்வளோ பெரிய அமளிதுமல் நடந்துச்சு. திமுக உறுப்பினர்கள் மேலே அவை உரிமை மீறல் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் 7 உறுப்பினர் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறதே ஒரு சமரசத்துடைய வெளிப்பாடு தான். சட்டசபை சுமூகமாக நடப்பதற்கு அப்படி ஒரு ஏற்பாடுகளை அவர் செய்திருந்தால் தவறில்லை என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா சட்டசபையோட நேரம் நாசமாக போய்கிட்டு இருக்கு சார். தேவையற்ற பிரச்சனைகளால் நேரங்கள் வந்து பாதிக்கப்பட்டு எங்களை போன்றவர் ஒழுங்காக பேச முடியாமல் நிலைமை போகுது. ஆக ஒரு நல்ல சுமூகமான முறையில் சட்டமன்றம் நடைபெறுவதற்காக அவர் இருவரும் இப்படி பேசியிருந்தால் அந்த அடிப்படையில் ஓபிஎஸ் அவர் குற்றம் தவறில்லை என்பதுதான் 4 பேர் தவறு செய்தார்கள் என்பதற்காக அதை வழக்காடு மன்றத்தில் வச்சு விசாரணைலாம் பண்றதுக்கு பதிலாக பேசாமல் விட்டுருங்கன்னு சொல்லி முடிவெடுத்தா அதை வரவேற்பு சொல்ற மாதிரி இருக்குல்ல. வழக்காடு மன்றங்களுடைய நேரம் விரயமாகிறது, சட்டமன்றத்தில் நேரம் விரயமாகிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது திமுக உறுப்பினர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அந்த மன்னிப்பை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதற்கு பிறகு அதை பற்றி பேசுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, நல்ல நடந்தது கண்கூடா தெரிஞ்சது. அதற்கான காரணம் தான் அவங்க சந்தேகப்படுறது. சார், சந்தேகம் எப்படி வேணாலும் பண்ணலாம் சார். ஏன்னா எதிரும் புதிருமாக இருக்கிறாங்க, ஒருவருக்குரிய குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மேலே அந்த விஷயத்தில் ஒரு தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய நான் வந்து கருத்து சொல்ல விரும்பல. இல்லை, நான் கேட்கறது சபையில் அதான் திரும்ப சொல்ல, நீங்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவரா சொல்ல, நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ள நீங்களும் இருக்கிறீங்களா அந்த கேள்வி நான் தான் சொல்லிட்டேனே. சபை சுமூகமாக நடைபெறுவதற்காக அப்படி ஒரு சுமூகமான ஏற்பாடுகள் செய்திருந்தால் அது தவறில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு தோழமை இயக்கம் அப்படிங்கிற முறையில் அதிமுகவில் தற்போது நடக்கக்கூடிய இந்த விரிசல்கள் 2 அணியா 3 அணியா அப்படிங்கிற நிலைமை, இது வந்து இந்த ஆட்சியை அடுத்த 4 ஆண்டுகளுக்கு சுமூகமாக இட்டு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இடையிலேயே ஒரு தடைக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவினர் 3 குழுவாக பிரிந்திருப்பது எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இதனால் ஆட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பொதுமக்கள். ஒரு கிளை கேள்விக்காக மன்னிக்கணும், இந்த 3ல் நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? நான் தோழமை கட்சி சார், நான் எந்த பக்கம் இல்லை சார். 3 அணியில் எந்த அணிங்க இருக்கு? இல்லை, அப்படி வந்து திரு டிடி தினகரன் போய் பார்த்து வந்தாரு. அவர் பார்த்துறாத அவருடைய கட்சி எடுத்த முடிவாக இருக்கலாம். நாங்கள் தோழமை கட்சி நட்படிப்படையில் அதிமுகவோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். முரண்பாடான விஷயங்களை அவர்களை நாங்கள் எதிர்த்து மாற்றுக் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதிமுகவுடைய நீங்க எந்த அணி அப்படி சொல்லி கேட்பது நியாயம் இல்லை. எந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவுன்னு கேட்குறேன். நீங்க அந்த அணியில மெம்பரா இருக்கு. இந்த ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஆபத்து இருக்கிறது. அதாவது அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அதிமுகவில் 70% உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் ஒரு புதிய தேர்தலை உடனடியாக சந்திக்க தயாராக இல்லை. எனவே ஒன்று சேர்ந்து எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் முழுமையாக நிறைவு செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. விரைவில் இந்த 3 அணிகளும் கூட சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஓராண்டு காலத்துக்குள் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக நான் கருதுகிறேன். வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா, ஏதாவது ஒரு அறிகுறிகள் தெரியுதா? அவர்களுக்குள் ஒரு சுமூகமான ஒரு மெல்லிய பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நான் கருதுகின்றேன். 3 குழுக்களாக அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தாலும் கூட ஒருவருக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
பல்வேறு கலந்துரையாடல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மெல்ல மெல்ல வலிமை பெற்று 3 பேரும் ஒன்று சேருவார்கள் என்பதற்கான வாய்ப்புகள் என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது. கொஞ்சம் ஒரு இணக்கமான போக்கு அவங்களுக்குள்ள தெரியுதுன்னு சொல்லி சொல்றீங்க. திரு பன்னீர்செல்வம் வந்து நாங்க பேச்சுவார்த்தை குழுவை கலைச்சிட்டோம், அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கோம்னு எடப்பாடி அணியினர் வந்து அவதூறு பரப்புகிறார்கள் சொல்றாரு. நான் மீண்டும் சொல்லிவிட்டேன், அதிமுகவுடைய உள்வாரங்கள் குறித்து ஒரு அளவோடு தான் நான் கருத்து சொல்ல முடியும். இணைய வேண்டும் என்ற நம்பிக்கையை நல்லெண்ணத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். அவர்களுடைய காரசாரமான விமர்சனம் குறித்தோ கருத்து மோதல் குறித்தோ நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளுக்கு வந்து தடை இருக்கக்கூடாது, அதை நீக்கணும்னு சொல்லி இதை கேட்குறீங்க. அது வந்து என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 2007 இருந்தே அது தொடர்ந்து ஓடிட்டு இருக்குது. உச்சநீதிமன்ற உத்தரவு, மத்திய அரசுடைய விதி, அதில் தொடர்ந்து நாடு முழுக்க அமல்படுத்திட்டு வராங்க. அதில் என்ன சிக்கல், அதையும் ஒரு பிரச்சனையாக எழுப்புறீங்க? நாம் வந்து பிரச்சனையாக எழுப்பலை. கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் இவற்றில் வைத்திருக்கக்கூடிய அந்த கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளுக்கு அதனுடைய டெசிபலை குறைச்சிக்கிட்ட சொல்லுங்கள், 70 டெசிபலாக குறைச்சிக்கிட்ட சொல்லுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து மாற்றி ஏற்பாடு செய்வதற்கு, அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டு வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதி தாங்க. ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு 10 வருஷமா இருக்கக்கூடிய விதியை நடைமுறைப்படுத்துறதுக்கு கூடுதலான அவகாசம் கேட்கறது வந்து அது ஒரு காரணமான காரணமா தெரியுதா? ஒரு மதம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எந்த ஒரு அரசும் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல, வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. எப்படி சொல்றாங்க? அவங்க வந்து பாங்கு வந்து ஊதக்கூடாதுன்னு சொல்லினா தலையிடுற விஷயம். நாங்க அப்படி ஊதக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா தலையிடுற விஷயம். அது நம்ம ஏற்க முடியாது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போலாம் நம்ம. அதான் சொல்லவே இல்லையே. அவங்க சொல்றது இந்த ஸ்பீக்கர் வேண்டாங்க, அந்த ஸ்பீக்கர் வச்சுக்கன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான். நாங்கள் அதை மறுக்கலையே. அதுக்கு ஒரு அவகாசம் கொடுங்க, ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்க. வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து அதை நீதிமன்றத்தை சமர்ப்பிங்கன்னா நம்ம சொல்றோம். அவகாசம் கேட்கறதுக்கான நோக்கமே விதிவிலக்கு கேட்கறதுக்கான நோக்கமா இருந்தது. நீங்க அப்படி கேட்கறீங்க. இல்ல, நான் இன்னைக்கு காலைல சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்ன அவசரம், நம்ம நிச்சயமா கேட்போம். நம்ம இது வந்து 10 வருஷமா இருக்கக்கூடிய விதிமுறை மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அமல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அமல்படுத்தலன்னு இன்னொருத்தர் பெட்டிஷன் போறாரு. என்ன பிரச்சனை? அது இங்க ஒருத்தையும் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லி சொல்றாங்க, ஒலி மாசு சொல்லி சொல்றாங்க. அது வந்து ஒருத்தர் எங்க ஊர்ல இவ்வளவு ஒலி மாசு இருக்குன்னு சொல்லி அவங்க போடும்போது அது சிக்கலாது. கிராம நிர்வாக அதிகாரியிடம் சான்றிதழ் பெற்று அதை ஒரு வழிமுறைப்படுத்துங்க என்று சொல்கிறேன். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? அவகாசம் கொடுங்க, ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்க, மாற்றி ஏற்பாடு செய்வதற்கு தான் கேட்குறோம். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? சட்டசபையிலிருந்து கூட்டணி இயக்க கட்சிகளை சேர்ந்த நீங்க 3 பேரும் வெளிநடப்பு பண்ணீங்க. கால்நடை சந்தை கட்டுப்பாடு விஷயத்துல முதலமைச்சருடைய பதில் திருப்தி இல்லைன்னு. என்ன திருப்தியா இருந்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? புதுச்சேரியை போல, கேரளாவை போல சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்க வேண்டும். அதில் மத்திய அரசை பகைத்துக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் மத்திய அரசோடு ஒரு சுமூகமான நிலை இருக்க வேண்டும் என்று இந்த ஆட்சி விரும்புகிறது. நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னோம்னா, இந்த விவகாரத்தில் தமிழக மக்களுடைய உணர்வுகள், சிறுபான்மை மக்களுடைய நலன்கள், மாட்டு வியாபாரிகளுடைய நலன்கள் இவற்றையெல்லாம் மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை போடுங்கன்னு தான் சொன்னோம். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியோ அல்லது முரட்டுத்தனமாக எதிர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. இந்த தீர்மானத்தை ஏன் போடவில்லை என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி நாங்கள் வெளிநடப்பு செய்தோமே தவிர வேற என்ன விஷயம் அதில் மாற்றப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கால்நடை சந்தை கட்டுப்பாட்டில் என்ன விஷயம் மாற்றப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன விஷயம் திருத்தப்பட்டிருக்கணும், என்ன விஷயம் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது சார், யார் என்ன உணவை உண்ண வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்க கூடாது. அதை பத்தி ஏதாவது ஒரு வரி இருக்குது? அதுல ஒரு வரி இல்லை. ஆனால் செயல்பாட்டில் எப்படி இருக்கிறது? நான் ஒன்றை சொல்கிறேன். அந்த அறிவிப்பாணையில பாதுகாவலர் என்ற பெயரில் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமைகளை யாருக்கும் கொடுக்கவில்லை. அது வேற, இது வேற. தமிழ்நாடு சொல்கிறேன். அதாவது சட்டம் அப்படிதான் சார், நீங்க சொல்ற மாதிரி மென்மையாக தான் இருக்குங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. நடைமுறையில் எப்படி இருக்கு? மாடு ஏற்றுக்கொண்டு ஒரு வாகனம் சொல்ல முடியவில்லை. தமிழ்நாட்டில் சட்டசபையில் தீர்மானம் கேட்கிறீங்க. தமிழ்நாட்டில் இது போல இதுவரை ஒரு சம்பவமா நடந்திருக்கா அப்படிங்கிறத கேட்கணும். படலில் நடந்திருக்குல்ல, படலில் நடந்து கலவரம் ஆனிச்சா இல்லையாங்க? கம்யூனிஸ்டுகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய பழனியில நடந்ததை நீங்களே கண்டிச்சிருக்கீங்க. ஏன்னா பழனியில் நடந்தது அந்த ஜியர் வந்து காவல்துறை தான் சொன்னாரே தவிர அடிக்க போல. அவர் வாகனத்தை தாக்கியதை கடுமையான கண்டித்து அதுதான் சொல்ல வர. நீங்க கண்டிச்சிருக்கீங்க. அதனால தான் அதை சேர்த்து சொல்றேன். அங்க நடந்ததுலேயே பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து கல்லறியில, அவங்க வந்து எங்கிட்டு போறீங்க, அவங்க காவல்துறையில புகார் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். இதுதான் செய்ய வேண்டிய விஷயம். நான் கேட்கறது, இது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு அந்த அறிவிப்பான எங்கேயா ஒரு வரி இருந்துச்சு? மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு அந்த அறிவிப்பான இல்லை சார். ஆனால் மாடுகளை விற்கவும் வாங்கவும் 5 வகையான சான்றிதழ்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பிறப்பிக்கப்படக்கூடிய சட்டம் என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. உங்களுடைய வீடை நீங்க விற்கணும் அப்படின்னா சான்றிதழோட வரணும் சார். உங்களுடைய போட்டோ வேணும், உங்களுக்கு ஒரு சாட்சி வேணும், 2 பேர் கையெழுத்து போடுறதுக்கு வேணும், அவருடைய போட்டோ வேணும், அவருடைய ரேஷன் கார்டு வேணும். நீங்க என்னைக்கா கேட்டிருக்கீங்களா, என் வீடை நான் விற்க போறேன், நான் எனக்கு பிடிச்ச ஆள் வித்துக்கிறேன், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்போ ஒரு மாடை விற்கும் போது இந்த மாடு எதுக்காக போற, நீ கறிக்கா விற்காத, கறிக்கா இந்த சந்தையில் விற்காத, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்முடைய ஏற்றுமதி நின்றுச்சா? இன்னைக்கு நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்றது நின்றுச்சா? அன்னைக்குலேருந்து இந்த அறிவிப்பானை வந்த 3 மாதங்களாக யாரும் மாட்டுக்கறி சாப்பிடல. இந்த அறிவிப்பானை வந்த 3 மாதங்களாக ஒரு மாடு கூட ஏற்றுமதி செய்யப்படலன்னு சொல்ல முடியுமா? சார், வீடும் மாடும் ஒன்றல்ல. நீ ஒப்பிட்டதே எனக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன், நீங்க 5 ஆவணங்கள் கேட்டாங்கன்னு சொல்றதுக்காக அதை விட அதிகமான ஆவணங்களை கேட்டு கொடுத்துட்டு இருக்கோங்கிறதுக்காக சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னன்னு சொன்னோம்னா, சமீப காலமாகவே பசுவை, மாட்டை மையமாக வைத்து ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களை சார்ந்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் அப்படி சொல்லாவிட்டாலும் நடைமுறையில் என்ன,
தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகாரிகள் ராஜஸ்தானுக்கு மாடு வாங்க போனாங்க. அவர்களை பசுக்காவலர் தாக்கினார்களா இல்லையா? இப்படிப்பட்ட தாக்குதல்கள் தொடரக்கூடாது. நாங்கள் சொல்வது, மாடு விற்கக்கூடிய விஷயங்களிலே தேவையற்ற கெடுபிடிகளை நீங்கள் செய்ய வேண்டாம். விவசாயிகளுடைய உணர்வுகளை முறைப்படுத்துதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சார். உங்களுடைய நிலத்தை முறைப்படுத்துவாங்க, உங்களுடைய கட்டடத்தை முறைப்படுத்துவாங்க, உங்களுடைய திருமணத்தை முறைப்படுத்துவாங்க, உங்களுடைய ஒவ்வொரு அணுமுறையும் முறைப்படுத்துறாங்க. திருமணம் என்னுடைய வாழ்க்கை சொல்ல முடியாது. நீங்க விவாகரத்து பண்ணிருக்கீங்களா, கல்யாணம் பண்ணிருக்கீங்களாங்கிறது இங்க தான் பதிவு சொல்றாங்க. இதுதான் சட்டம். ஏன் கல்யாணத்தை ஏன் நீ பதிவு பண்ண சொல்லுங்க கேட்க முடியுமா நம்ம? சார், நீங்க வந்து பிரச்சனைகளை நீங்க வெவ்வேறு விஷயங்களோட ஒப்பிட்டு பேசுறீங்க. தனி மனித உரிமைன்னு பேசுறீங்களா? அதுதான் நான் வெவ்வேறு உதாரணம் சொல்ல ட்ரை பண்ணேன். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னோம்னா, மாடு விற்பனை குறித்து முஸ்லிம்கள் மட்டும் பிரச்சனை எழுப்பவில்லை. அப்படி ஒரு கருத்து தவறாக உருவாக்கப்படுகிறது. விவசாயிகள், மாடை விற்கக்கூடிய வியாபாரிகள், பல்வேறு தரப்பினர் தவறான புரிதலா, தவறான நோக்கமா, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய சம்பவங்களிலே மத்திய அரசு தெளிவாக வழிகாட்ட வேண்டும் என்று நாங்கள். மத்திய அரசு தெளிவாக வழிகாட்டிருச்சே. வழிகாட்டிருந்தால் எதற்காக ஜார்க்கண்டில் 2 முஸ்லிம்கள் அடித்துக் கொல்லப்படுகிறார்கள்? எதற்காக ஜுனைது படுகொலை செய்யப்படுகிறார்? எதற்காக மாட்டை மையமாக வைத்து அரசியல் நடக்கிறது? உங்களுக்கு தெரியும். அக்லக்குடைய படுகொலை இந்த மாட்டு கால்நடை சந்தை கட்டுப்பாட்டுக்கு முன்னால் நடந்தது. ஒரு விஷயம், அவர் ஆட்டுக்கறி, ஆனால் மாட்டுக்கறி என்று கறி வச்சிருந்தா மாட்டுக்கறியே வச்சிருக்கணும் சார். அவர் கொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இல்ல, அதனால குழப்பம் இல்ல. படி எப்படி போடப்பட்டது? ஆட்டுக்கறி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்க, மாட்டுக்கறி வச்சிருந்தா படி போடப்பட்ட அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த யூபி அரசு, கடந்த அரசு அந்த விசாரணை பண்ணிச்சு. என்ன கறி வச்சிருக்காரு? எந்த அரசாக இருந்தாலும் தவறு இல்லை. நான் கேட்பது, அவர் மாட்டுக்கறியே வச்சிருந்தாலும் அவரை கொல்வதற்கு யாரும் உரிமை இல்லை. யாருக்கும் உரிமை இல்லை. நான் கேட்கறது, இந்த கால்நடை சந்தை கட்டுப்பாட்டுனால வந்த விஷயமா இது? கட்டுப்பாடு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. சோ இது தவறான மனிதர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறாங்க. அவங்க அத்துமீறி செயல்படுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறாங்க. அதை நம்ம ஏற்க முடியாது. அதற்கும் இதற்கு என்ன? இது வந்து ஒரு கால்நடை சந்தையை கட்டுப்படுத்துறதுக்கு. சந்தைக்கு போனா இந்த மாதிரி விஷயம் நடக்கணும், இந்த மாதிரி ஒழுங்குமுறைகள் இருக்கணும், ஒரு அதிகாரி பார்க்கணும், தண்ணி வச்சிருக்கணும், இதெல்லாமே சொல்லப்படுற விஷயங்கள். வாகனங்கள் ஒரு லாரியில 20 மாடு தான் ஏற்றணும்னு சொன்னீங்களா? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். மாடு முறைகேடாக விற்கப்படுகிறதா, திருடி விற்கப்படுகிறதா, அதை கண்டறிவதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பிரச்சனை அப்படி அல்ல சார். வேற என்ன சார் சொல்லிருக்காங்க? அப்படி சொல்லப்பட்டு வேற என்ன சார் சொல்லிருக்காங்க? முழுக்க மாட்டுக்கறி உண்ணக்கூடிய மக்களுடைய உணவு உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் தான் திரைமறைவிலே இந்த செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் எத்தகைய கருத்தில் எடுத்து வைத்தாலும் சரிதான், இதனுடைய உண்மையான பின்னணி மறைக்கப்படுகிறது. உண்மையான பின்னணி மறைக்கப்படுவது மட்டுமல்ல, நீங்க அம்பலப்படுத்துறதுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன் சார். அதான் தெளிவா சொல்றாங்க. என்ன காரணத்தால சொல்லணும்? அதாவது அந்த விஷயத்துல நீங்க சொல்றீங்க எவ்வளவு ஏத்திட்டு போகணும், எங்க வைக்கணும், என்ன பண்ணணும் தான் சொல்லிருக்காங்க. நீங்க தான் சொல்லுங்க. ஆனால் இதெல்லாம் வரைமுறைப்படுத்துவதை நாங்கள் விமர்சிக்கவில்லை. அதுதான் வரைமுறைப்படுத்துறாங்க. மாட்டை விற்பதற்கு 5 விதமான சான்றிதழை கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கிராமத்துல கூட ஒரு ஏழை வியாபாரி 5 சர்டிபிகேட் இருக்கா அலைஞ்சிட்டு இருப்பானா? எந்த நடைமுறையில சாத்தியமா? அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ரேஷன் கார்டு, அவங்களுடைய போட்டோ தான் கேக்குறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது சார். அது ஏற்கனவே இருக்குது சார் நம்ம வீட்டுல. சார் அதே கிராமத்துல அதே ஊர்ல உங்க மாட்டை நான் பிடிச்சிட்டு போயிடக்கூடாது சார். அப்ப இது ஏன் மாடுறாங்க? மாடுகளை விற்பதை தடை செய்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதானே சார் செஞ்சிருக்கு சார். அப்படி சொல்றீங்கல்ல சார். மாடு வித்தவர் யாரு சார்? மாடு வித்தவர் யாரு? மாடு வாங்குனவர் யாரு? இது தெரியணும். இதுதான் அவங்க நோக்கம். இல்ல, இது தெரியாது. இதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க. பசு பாதுகாவலர் என்ற பெயராலே நாடு முழுக்க நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு யார் பொறுப்பேற்பது? இல்ல சார், ஒரு சட்ட விரோத செயலையும் ஒரு புதிய விதிமுறையும் நீங்க குழப்பறீங்களோன்னு நினைக்கிறேன். மாட்டு கறி வச்சிருந்தாங்க, சாப்பிட்டாங்க, எடுத்துட்டு போனாங்க. ஆட்டுக்கறி எந்த விதக்காக நடக்கக்கூடிய கொலை வந்து சட்ட விரோதம், கண்டிக்கத்தக்கது, ஏற்கத்தக்கதே இல்லை. இது வேற பிரச்சனை. நான் பேசுறது கால்நடை சந்தை கட்டுப்பாட்டில் சந்தையில் எப்படி நடக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க என்ன முறைகேடு பார்த்தீங்க, அது என்ன திரும்ப பெறுன்னு சொல்றீங்க, எதுக்கு எதிர்ப்பு தெரியுன்னு சொல்றீங்க? மாட்டு வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்ததன் மூலமாக ஒரு கெடுபிடிகள் எங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. மாட்டை விற்கவும் வாங்கவும் ஆட்கள் வருவதில்லை. கிராமப்புற பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. மாட்டு சந்தைகள் மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கிறது. மாட்டு சந்தைகள் வந்து இது வந்து ஒரு சம்பவம், ஒரு விதிமுறை உடனடியாக வகுக்கப்பட்டு வரக்கூடியது. ஜிஎஸ்டி சொன்னோன்னே இன்னைக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கையில காசு இல்ல, புலங்கலன்னு சொல்றாங்க. டிமானிட்டேஷன் வந்தோடனே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஒரு விஷயத்தை அமல்படுத்தும் போது இந்த சிக்கல் வருவது இயல்பு. ஆனா இது வந்து தேச விரோதம், உள்நோக்கம் கொண்டது, சிறுபான்மையினர் குறிவிக்கக்கூடியது, மாட்டுக்கறி சாப்பிட குறிவிக்கக்கூடிய சொல்லி நோக்கம் கற்பி சரியா? அப்ப கரும்பு பணம் வேண்டாம் சொல்லி இந்த டிமானிட்டேஷன் கொண்டு வந்தது ஜிஎஸ்டி சொல்ல போறோம். இது ஒரு விதிமுறை, எவ்வளவுதானே. விதிமுறைகளை நாங்கள் யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் விதிமுறைகள் என்ற பெயராலே குறிப்பிட்ட மக்கள் மறைமுகமாக குறிவிக்கப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதற்கு ஏற்ப நடக்கக்கூடிய கலவரங்கள், படுகொலைகள் இவற்றை தான் நாங்கள் ஆதரவாக சுட்டி காட்டுகிறோம். இந்த விஷயத்தில் மத்திய அரசு ஒரு திறந்த வாதத்துக்கு வர வேண்டும். இல்ல சார், மத்திய அரசு தொடர்ந்து வந்துருச்சு. நாங்க வந்து மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க, தனிப்பட்ட முறையிலையும் அமைச்சு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்க எந்த விவாதத்துக்கும் தயாரா இருக்கிறோம், மாற்று கருத்துக்கள் வந்தா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம், மேரா திருத்த வேணா செய்ய தயாரா இருக்கும். தே ஆர் வெரி ஓப்பன். அவங்க வந்து மாட்டேன்னு சொல்லி சொல்ல அடமண்டாங்க. நேற்றைய மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தான் சுப்ரீம் கோர்ட் ஏற்றிருக்கு. நாங்கள் என்ன சொன்னா, அந்த தீர்ப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.
எங்கள் தரப்பில் அதில் மனுக்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு வரட்டும், பொறுத்திருப்போம். நான் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்தா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல சார், நான் கேக்குறது அந்த விதியில என்ன பிழைன்னு நீங்க கருதுறீங்கன்னு நான் கேக்குறேன். நீங்க சொல்றது பூரா வேற ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க நடந்துச்சு, அங்க நடந்துச்சு. இது பூராமே விதிமீறல் கிடையாது. இந்த விதிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது பூரா அத்துமீறல். இது வந்து அடாவடி. அது ஏற்க முடியாத விஷயம். அது வேற. இது வந்து இந்த ரெகுலேஷன் ஆக்ட் இங்க வந்து எப்படி செய்யணும்? ஜல்லிக்கட்டு ஒரு ரெகுலேஷன் ஆக்ட் வந்துச்சு இல்லையா? அது அவ்வளவுதான். ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் அது வந்து ஏற்படும் ஏற்கல. அந்த ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட்ல ஒரு சிக்கல் இருக்கு, ஏற்க முடியும். இவ்வளவுதான் பாயிண்ட். இது எங்களை குறிவைக்கிறார்கள். சிறுபான்மை தாக்குதல், மாட்டுக்கறி சாப்பிட, மாட்டுக்கறிங்கிற வார்த்தையே இல்லை அதுல. சார், மாட்டுக்கறி என்ற வார்த்தை அதுல இல்லை. ஆனால் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எதை நோக்கி கொண்டு செல்கிறது நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இதை வந்து மாட்டுக்கறியை சாப்பிடக்கூடியவர்கள் என்று இந்த பிரச்சனையை வந்து சுருக்க பார்க்குறாங்க. மாட்டு சந்தை பாதிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டை தான் நாங்கள் வைக்கிறோம். கோவா மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசு எந்த அச்சத்திலே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததோ, மேகாலயா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எந்த அச்சத்திலே மாட்டுக்கறி விவகாரத்திலே தன்னுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு ராஜினாமா செய்தாரோ, கேரள மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் எந்த அச்சத்திலே இந்த விஷயத்தை கருத்துக்களை சொல்லிவிட்டு மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்களோ அந்த கருத்தோடு நாங்கள் இணைந்து நிற்கின்றோம். இந்த விஷயத்தில் மட்டும். இதுதான் உங்களுடைய கேள்விக்கினுடைய பதில். இல்ல, அதனால உங்களுக்கான ஒரு பார்வையை நீங்க சரியா சொல்ல முடிஞ்சுதான்னு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து இதுல எதனால ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது, நீங்க வந்து பொலிட்டிக்கலா யூ ஆர் கரெக்ட். நீங்க வந்து பெர்ஃபெக்ட். நான் வந்து மேகாலயா, கேரளா, கோவா அவங்க எல்லாம் சொல்லி ஓகே. தமிழ்நாடு உட்பட, ஜம்மு காஷ்மீர் உட்பட, குஜராத் உட்பட ஏற்கனவே மாட்டுக்கறியை வந்து எதெல்லாம் வந்து கறிக்கு பயன்படுத்தலாம்னு ஏற்கனவே வரையறை இருக்கு. ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உள்பட நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாடை எல்லா இடத்துலையும் கறிக்கா சாப்பிட முடியாது. அப்ப இதெல்லாம் மனித உரிமைன்னு சொல்லப்படல. இங்க மாட்டுக்கறி பத்தியே பேசல. இந்த விஷயத்தை நீங்க வந்து தெளிவாக புரிந்து கொள்ளணும். வழிபாட்டு தொடர்பாகவும் பண்டிகை தொடர்பாகவும் கால்நடைகளை பலி கொடுப்பதற்கு கூட இந்த விஷயத்தில் இந்த சட்டத்திலே சிக்கல் இருக்கிறது. அப்போ ஈஸ்டர் பண்டிகை இந்த விஷயத்துல இல்ல அவர்களுடைய விதிமுறைகள் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. விதிமுறைகள் வரக்கூடிய பக்ரீத் வரும்போது தான் தெரியும், ஈஸ்டர் பண்டிகை வரும்போது தான் தெரியும். சார், அவங்க மார்க்கெட்ல வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அவ்வளவுதான் சார். அவங்க வந்து பலி கொடுக்குறான்னு சொல்லி கோயில்ல பலி கொடு. இன்னைக்கு ஆடு பலி நடந்துட்டு இருக்கு, மாடு பலி நடந்துட்டு இருக்கு, எல்லாம் இவங்க வந்து பேசுனது பாத்தீங்கன்னா பன்றி உள்பட, ஒட்டகம் உள்பட, மாடு உள்பட, ஆடு எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. மாட்டுக்கறி பத்தி மட்டும் பேசல. நீங்க அதே மறந்துடக்கூடாது. இவங்க மாடு மட்டும் குறிவிச்சு பேசல, எல்லா கால்நடையும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒட்டகம் சொல்லியிருக்காங்க, ஆடு சொல்லியிருக்காங்க, கோழி சொல்லியிருக்காங்க, எல்லாத்த பத்தியுமே பேசிட்டு இருக்காங்க. மறுக்கல. நான் சொல்றது, நீங்க கோயில்ல இன்னைக்கும் ஆடு வெட்டிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது தடை இருக்கா? இன்னைக்கு ஏதாவது கோயிலில் வந்து நம்ம ஊரில் கொடையில் சொல்கிற மாடலுக்கு ஏதாவது கூட நடக்கலையா? நடந்தானே. அதாவது இதில் மாடும் ஒட்டகமும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பக்ரீத் பண்டிகை வருகிறது. பெரும்பாலும் வட இந்தியாவில் வந்து மாட்டை தான் அதிகமான முறையில் குர்பானி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு, கேரளாவில் எப்படின்னு எனக்கு சரியாக தெரியலை. அப்போது இது போன்ற சட்ட விதிகளை புகுத்துவதன் மூலமாக தங்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அச்சம் சிறுபான்மை மக்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை நான் மீண்டும் சொல்றேன். இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு சார். பாதிப்பு சொல்றீங்க சார். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சார். அதை யாருமே தடுக்கல சார். யாருமே தடுக்க சொல்றீங்க. இன்னைக்கும் கறிக்கடையில பாய் கறி கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஆட்டை விற்றது பற்றி யாருமே பிரச்சனை பண்ணலையே சார். மாடு விற்பனை சம்பந்தமாகவும் மாடு ஸ்பெசிபிக்கா இல்ல, நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா சார்? இது மாடு ஸ்பெசிபிக்கா இல்ல, இதுல ஒட்டகம் சொல்லப்பட்டிருக்கு, ஆடு சொல்லப்பட்டிருக்கு, மாடு சொல்லப்பட்டிருக்கு, கோழி சொல்லப்பட்டிருக்கு. பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி உட்பட, அதை நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே கோவா, கேரளா, மேகாலயா பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லோருமே மாட்டை தான் அங்கே முதன்மைப்படுத்துகிறார்கள். ஆட்டை முதன்மைப்படுத்த அப்ப நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். எது பிரச்சனையோ அந்த பிரச்சனை முதன்மைப்படுத்துகிறது. அப்ப நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தவறா புரிஞ்சுக்கல. எது பிரச்சனையாகிறதோ அது அங்கு முதன்மைப்படுத்தப்படுகிறது. மாடு பிரச்சனை ஆகிறதா அது முதன்மைப்படுத்தப்படுது. ஓகே. அடுத்தவருடைய உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம தலையிடுவது நியாயம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, ஹோட்டல்களில் ஹலால் செய்யப்பட்ட உணவு வைக்கணும்னு சொல்றது நியாயமா? ஹலால் உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் எங்களை வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் ஹலால் உணவுகள் எங்கே இருக்கிறதோ அதை நாங்கள் தேடி போய் சாப்பிடுகிறோம். ஹலால் அல்லாத உணவுகளை மற்றவர்கள் சாப்பிடுவதை நாங்கள் விமர்சிப்பதில்லை. நான் கேட்கிறது, அடுத்தவர் உணவு பழக்கத்தில் தலையிடுவது தவறு என்று சொல்லக்கூடிய திரு தமிழ் அன்சாரி ஹலால் உணவுகள் பற்றி, ஹோட்டலில் வைக்கக்கூடிய போர்டு பற்றி, அதில் வைக்கணும்னு சொல்லி வைக்கக்கூடிய வேண்டுகோள் பற்றி நான் சொல்லாரு கேட்க. நாங்கள் எங்கேயும் வேண்டுகோள் வைக்கவே இல்லை சார். எங்கே வச்சோம் சொல்லுங்க. ஒரு கடையை கூப்பிட்டு சென்னையிலையோ தமிழ்நாட்டிலையோ, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உணவகங்களில் ஹலால் செய்யப்பட்டது வைக்கக்கூடிய போர்டெல்லாம் தானா முன் வந்து வைக்கக்கூடியதா? வியாபார ரீதியாக வைக்கிறாங்க சார். அப்படி போட்டால் தான் முஸ்லீம் சமுதாய மக்கள் சாப்பிட வருவார்கள்னா, அசைவம் அதிகமாக முஸ்லீம் சமுதாய மக்கள் சாப்பிடுகிறார்கள், எல்லோரும் சாப்பிடுவதை போல. ஹலால் என்று வைத்தால் அவர்கள் அதிகமாக வருவாங்க என்ற அடிப்படையில் முதலாளிகள், கடை உரிமையாளர்கள் அப்படி வைக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு அமைப்பு வலியுறுத்திருக்கிறதா? எங்கேயாவது ஒரு ஜமாத் வலியுறுத்திருக்கிறதா? எங்கேயாவது நாங்கள் வலியுறுத்திருக்கிறோமா? தேவையில்லை. அப்ப இந்த ஹலால் சிஸ்டத்தை ஏற்காதவர்களும் ஹலால் உணவு சாப்பிட வேண்டியிருந்தது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படலையா? அப்ப அவருடைய உரிமை தலைவர் வருது இல்லையா? நாங்க வலியுறுத்தவே இல்லையேங்கிற நீங்களா ஒரு கேள்வி அப்படியே உருவாக்குறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் சார், கால்நடை சந்தை கட்டுப்பாட்டில் வந்து மாட்டுக்கறி பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லைன்னு சொல்லி சொன்னேன். இல்ல அதோட நோக்கம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க வேற சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் இப்ப நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், ஹலால் உணவகம் என்று ஒரு இடத்துல ஹலால் முத்திரை இருக்கிற காரணத்தினால அங்கே ஏதாவது பிரச்சனை வருகிறதா?
கலவரம் வருகிறதா, மோதல் வருகிறதா, சாப்பிடுகிற தட்டையில வந்து இதை சண்டை போட்டுக்கிறாங்களா, மேஜை சண்டை போட்டுக்கிறாங்களா, 2 மேஜையில் உள்ளவங்க எங்கேயுமே இல்ல. கால்நடை சந்தை அங்க கட்டுப்பாடு பிரச்சனை வருகிறது, மோதல் வருகிறது. பசுக்காவலர் என்ற பெயரிலே தாக்கப்படுகிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் மறிக்கப்பட்டுச்சுங்க, தமிழ்நாட்டில் பழனியில் மறிக்கப்பட்டுச்சு, பல இடங்கள் இப்படிப்பட்ட நிலவரம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்த போது கேரளாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட மாடுகள் வந்து சாரியா நிறுத்தப்பட்டன. இளைஞர்களால், இந்துத்துவவாதிகளால், தமிழ் மக்களால், தமிழ் இளைஞர்களால் நிறுத்தப்பட்டு கொண்டாட்டமாக கோலாகலமாக செய்யப்பட்டது. அடிமாட்டுக்கு போயிட்டு இருந்த மாதிரி நிப்பாட்டினாங்க. சாப்பாட்டுக்கு போயிட்டு இருந்த மாடு தான், அடிமாடு தான் கேரளா போயிட்டு இருந்த நிப்பாட்டப்பட்டாங்க. அது யார், இந்துத்துவம் வந்தாங்களா, காவி கட்டு வந்தாங்களா? ஸோ மாடு நிப்பாட்ட பற்றியா சொல்லி அப்போ வந்து அடிச்சு பிடிங்கி போலீஸில் ஒப்படைச்சு சுற்றி நின்று இளைஞர்கள் அவ்வளோ கொண்டாட்டமாக ஆடினாங்க, மாடுகளை பூரா மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு என்ன நடவடிக்கை பார்க்க போறீங்க நீங்க? இதுக்கும் இந்த பிரச்சனை சம்பந்தம் இல்லை, இதுக்கும் கால்நடை சந்தைக்கும் சம்பந்தமே இல்லை, முன்னாடி நடந்த விஷயம். ஜல்லிக்கட்டு வாரத்தில் காளைகள் கொண்டாடப்பட்ட வைக்கப்பட்ட கோரிக்கைகள் வேறு, மாட்டு சந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது வேறு. நான் சொல்றது மாடுகள் எப்படி இப்ப கொண்டு போகும்போது மறிக்கப்படுதோ அதே போல கொண்டு போகப்பட்ட போது மறிக்க அன்று 2 சம்பவங்கள் மட்டும் தான் ஒரு விஷயம். அன்று ஒரு போராட்ட குறியீடாக மாடு இருந்தது. இளைஞர்கள் நாங்கள் உட்பட எல்லோருமே அந்த களத்தில் நாங்கள் இயங்கினோம், அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்தோம். ஆனால் இந்த விவகாரம் அப்படி அல்ல. மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முன்முயற்சிகள் குறித்து, நடவடிக்கைகள் குறித்து இப்போது தீர்ப்பு இருக்கிறது. தீர்ப்பு வரட்டும், அதன் பிறகு அடுத்த கட்டமாக பேசுவோம். ஓகே, நன்றி திரு தமிழ்மணி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பகிர்ந்தோடு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.